ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் பேர் அனாட்டமியோட ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அப்படின்னாலே அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், ஹேர் ஃபால் ஆகும், ஹேரை ட்ரை ஆகும்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் ஷாம்பு வந்து அப்படி கிடையாது. உங்களோட டேண்ட்ரஃபை வந்து ஜஸ்ட் 3 வாஷஸ்லேயே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. மெயினாக வந்து டேண்ட்ரஃப் வந்து நம்ம ஃபஸ்ட் எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் டேண்ட்ரஃபில் நிறைய வகையான டேண்ட்ரஃப்ஸுமே வந்து இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் வருது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் நம்மளோட ஸ்கேல்ப் ட்ரைனஸ்னாலன்னு மட்டும் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே வந்து அது சால்வ் பண்ணுற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற இன்க்ரீடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது, ஷாம்பூவில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கேல்ப் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வரும், இல்லை ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தாலுமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும், இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆனாலுமே வந்து டேண்ட்ரஃப் வரும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கும் அந்த ட்ரைனஸ்னால டேண்ட்ரஃப் வரும். அண்ட் இப்போ மெயினாக கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸஸ் ஹீட்னால் வந்து அது கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் முடிச்சு ஒரு 1 month அப்படிங்கும்போது டேண்ட்ரஃப் வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதில் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால வந்து டேண்ட்ரஃப் வருது. ஸோ டேண்ட்ரஃப் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும், ரொம்ப இச்சினஸ் இருக்கும், ரொம்பவே வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாமல் வந்து இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃப்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆயிலி டேண்ட்ரஃபு, ட்ரை டேண்ட்ரஃபு, அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய டேண்ட்ரஃபு, அண்ட் அந்த சொரியாசிஸ்னால கூட வந்து சம்டைம்ஸ் வந்து டேண்ட்ரஃப் வரும். ஸோ இந்த மாதிரி நிறையா வேரியஸ் காசஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் சொரியாசிஸ் மாதிரினா நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுத்து தான் வந்து நீங்கள் வந்து அது கூட ஷாம்பு யூஸ் பண்ணணும். பட் மற்றபடி மீதி எல்லா டேண்ட்ரஃபுக்குமே இந்த பர்டிகுலர் ஷாம்பு வந்து கேட்கும். இதில் அப்படி என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கேல்ப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸையே வந்து ஜென்டலாக வந்து எக்ஸ்ஃபோலியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன் வந்து கம்மியாகும். அண்ட் பயோட்டின், அதாவது விட்டமின் B7 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஹேரையுமே நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி திக்காகும். அதே மாதிரி டேண்ட்ரஃப்னால வரக்கூடிய அந்த ஹேர் லாஸுமே வந்து வராது. ஸோ இந்த மெயின் 2 விஷயம் தான் இந்த டேண்ட்ரஃப்னால வந்து இருக்கும். ஒன்று வந்து அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து அப்படியே தங்கிடும், இன்னொன்று வந்து அதனால் ஹேர் ஃபால் வந்து ஆகிறது. அண்ட் இதில் ஷாம்பு மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து டானிக்கு அண்ட் ஹேர் மாஸ்க்குமே இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 month நீங்கள் வந்து டேண்ட்ரஃப்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடலாம். பேர் அனாட்டமியோட டானிக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ணுங்கள். அண்ட் இது மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஷாம்பு போட்டு நார்மலாக மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 minutes விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ml 545 rupees MRP கிடைக்குது. 3 years ஷெல்ஃப் லைஃபோட வருது. அண்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து வரும். லைட்டாக யூஸ் பண்ணிங்கனாலே நல்ல ஃபோம் வந்து வரும். ஆன்லைனில் இது நீங்கள் 449 அந்த ரேஞ்சுக்கே வந்து வாங்கிட முடியும். நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டா. அண்ட் ஷாம்பு வந்து நீங்கள் ஜஸ்ட் 3 வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 100% வந்து டேண்ட்ரஃப் வந்து கம்மியாகும்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. மென் அண்ட் உமன் 2 பேருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து உங்களுக்கு ஈச்சி ஸ்கேல்ப்பை வந்து சரி பண்ணும். உங்களுக்கு எக்ஸஸ் சிபம், ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தாலுமே இதை கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஸ்கேல்ப் இருக்கக்கூடிய ட்ரை அண்ட் டெட் ஸ்கின் செல்ஸையுமே இது எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி வெளியே தள்ளிடும். ஸோ தட் உங்களுக்கு அந்த டேண்ட்ரஃப் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லி ஒரு 3 நாள் இப்படி கண்டினியூஸாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது உங்கள் டேண்ட்ரஃபோட எவ்வளோ ஃபார்மேஷனை பொறுத்து உங்களுக்கு 100% ரிட் ஆயிரும். இன்கேஸ் 3 வாஷில் ரிட் ஆகலைன்னா இன்னும் ஒரு 2-3 வாஷ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போயிடும். பிகாஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது. ஒயிட் கலரில் நல்ல ஒரு ஃபோம் வர மாதிரியான ஒரு ஷாம்பு தான் இருக்குது. நல்லா லெதர் ஆகுது, நல்லா நுரைக்குது. பட் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து இப்போ மற்ற ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மாதிரி ட்ரைனஸ் வந்து கொடுக்கல. அண்ட் ஹேர் லாஸுமே இப்போ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லாவே உங்களுக்கு நுரைக்குது, நல்ல ஸ்மூத்னஸ்மே வந்து இந்த ஷாம்பு வந்து கொடுக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இது. தேங்க்யூ.